வாசம் செய்யும் ஆவியானவரே. அப்ப ஆவியானவர் நம்மோடு பேசணும்னு சொன்னா இந்த வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த வசனம் பயங்கர. அதாவது வேதத்தை வாசிக்க வாசிக்க எப்பேற்பட்ட பேதையான மனுஷனும் ஞானியா மாறிடுவோம். இல்லையா சொல்லுவோமா? அது மாதிரி அன்றியும் அவைகளால் ஒரு அடியே எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்வதனால் அது மிகுந்த தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழவிட மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ ஒருவேளை நம்ம தேவ சமூகத்துல அடுத்தது அதான் வருது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்துல சில நேரங்கள் நாம் தவறுவோம். ஆனா வசனம் சொல்லும் நீதிமான் எழுதுறோம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஆனா எழுதுக்கணும். அப்படியே விழுந்து கிடந்துன்னு சொன்னா நித்திய நரகம் நமக்காக முன்குறி